ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம்னா சிக்கன் பிரியாணி தான் செய்ய போகிறோம். சிக்கன் பிரியாணி செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம அடுப்பு பற்ற வச்சு அதில் ஒரு குக்கர் வச்சுக்கலாம். இன்றைக்கி நம்ம குக்கரில் தான் ட்ரை பண்ண போகிறோம். குக்கர் வச்சு அதில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி ஒரு 2 ஸ்பூன் வர மாதிரி நெய் ஊற்றிக்கணும். இது ரெண்டும் நல்லா சூடானதும் நம்ம அதில் பிரியாணிக்கு தேவையான மசாலா ஸ்பைசஸ்லாம் போட்டுக்கலாம். பிரியாணி இலை, பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இது போட்டிருக்கேன். இது நல்லா நம்மளுக்கு பொரிஞ்சு வந்ததும் அதில் கொஞ்சம் 2 பெரிய வெங்காயம் நல்லா ஸ்லைஸாக கட் பண்ணி போட்டிருக்கேன். 2 பச்சை மிளகாவை நீளமாக கீறி போட்டிருக்கேன். வெங்காயம் நல்லா வணங்குறதுக்காக நான் உப்பு போட்டிருக்கேன். வெங்காயம் நல்லா வணங்கட்டும். பிரியாணிக்கு எப்போவுமே வெங்காயம் நல்லா ப்ரௌனாக வணங்கினா தான் சூப்பர் டேஸ்ட்டாக வரும். வெங்காயம் இப்போ நல்லா வணங்கிருச்சு. அதுக்கப்புறம் நம்ம அதில் 2 தக்காளியை, பெரிய சைஸ் தக்காளி 2 எடுத்துக்கோங்க, சின்ன சைஸ்னால் 3 எடுத்துக்கோங்க. இன்றைக்கி நமக்கு 1/2 kg சிக்கனில் செய்ய போகிறோம். 2 தக்காளியை நல்லா வணங்க விட்டுக்கணும். நம்ம உப்பு போட்டிருக்கனால தக்காளி பார்த்திங்கன்னா நம்மளுக்கு சீக்கிரமாகவே வணங்கிடும். நம்ம க்ளோஸ் பண்ணி வணக்கினோம்னா இன்னும் நல்லா வணங்கிடும். இப்போ பாருங்கள், நல்லா வணங்கிருச்சு. வணங்கினதுக்கப்புறம் அதில் ஒரு 2 ஸ்பூன் வர மாதிரி இஞ்சி பூண்டு பேஸ்ட் நம்ம போட்டுக்கிறோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு அதோட பச்சை வாசம் போகிற அளவுக்கு நம்ம நல்லா அதை வணக்கி விடணும். இப்போ பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை நல்லா போய் நம்ம நல்லா வணங்கிடுச்சு. இதில் நல்லா ஒரு கைப்பிடி அளவு புதினாவும் ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லியும் நான் அதில் நல்லா கழுகிட்டு ஆட் பண்ணியிருக்கேன். இது நல்லா நம்ம ஒரு 2 செகண்டு நல்லா நம்ம இதை வந்துட்டு கிளறி விட்டுருவோம். நல்லா கிளறி விட்டதுக்கப்புறம் இதில் பார்த்திங்கன்னா மிளகாத்தூள், வெறும் தனி மிளகாத்தூள் இருக்குது, அது மட்டும் ஆட் பண்ணால் போதும். அது ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிட்டு நல்லா சிக்கன் பிரியாணி நம்ம இந்த ஹோட்டல் ஸ்டைலில் செய்யும்போது நல்லா கலர் கிடைக்கிறதுக்காக நான் அதில் காஷ்மீரி சில்லி பவுடர் மட்டும் நான் ஆட் பண்ணியிருக்கேன். நான் கலர் பவுடர்லாம் நான் எதுவும் ஆட் பண்ண மாட்டேன். ஆட் பண்ணதுக்கப்புறம் நல்லா 1/2 kg சிக்கன் நல்லா கழுவி க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இதில் நம்ம இப்போ ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இது கூட நம்ம தயிர், சிக்கன் நல்லா சாஃப்டாக நம்மளுக்கு வெந்து வர்றதுக்காக தயிர் ஒரு 2 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணி நம்ம நல்லா இதை நல்லா நம்ம கிளறி விட்டுருவோம். சிக்கன்லேருந்து தண்ணி விட்டு கொஞ்சம் வர அளவுக்கு நம்ம நல்லா இதை வச்சுட்டு கிளறி விட்டுக்குவோம். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா தண்ணி விட்டு நம்மளுக்கு வந்துருச்சு. ஒரு 5 மினிட்ஸ் நம்ம அப்படியே வச்சிட்டோம்னா நம்மளாம் தண்ணி விட்டு வந்துருச்சு. இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், நம்ம அந்த வெங்காயம் வணங்கும் போதே நான் வந்துட்டு பாஸ்மதி ரைஸ் வந்துட்டு உங்களுக்கு ஊற வச்சுட்டேன். பாஸ்மதி ரைஸ் பார்த்திங்கன்னா 2 டம்ளர் ஊற வச்சுருக்கேன். எந்த டம்ளரில் நம்ம ரைஸ் எடுக்கிறோமோ அதே டம்ளர் நம்ம தண்ணி ஊற்றிக்கணும். பாஸ்மதி ரைஸுக்கு எப்போவுமே 1க்கு 1.5ங்கிற ரேஷியோவில் நம்ம தண்ணி எடுத்துக்கணும். இப்போ நான் 2 டம்ளர் அரிசி ஊற வச்சனால உங்களுக்கு 3 டம்ளர் நான் தண்ணி அதில் ஊற்றிக்கிறேன். 3 டம்ளர் தண்ணி ஊற்றிட்டு உப்பு எவ்வளோ இருக்குது, டேஸ்ட்டு தேவையான உப்பு பார்த்து உப்பு போட்டுக்கிட்டு கடைசியாக நம்ம ஒரு பாதி லெமனை நம்ம அதில் புழிஞ்சு விட்டுக்கணும். புழிஞ்சு விட்டதுக்கப்புறம் லிட்டை க்ளோஸ் பண்ணி 3 விசில் வர அளவுக்கு நான் வச்சுக்கிறேன். 3 விசில் வந்ததுக்கப்புறம் நல்லா ப்ரெஷர் இறங்கினதுக்கப்புறம் அதை ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா நல்லா சூப்பராக உதிரியான சிக்கன் பிரியாணி நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஹோட்டலில் சாப்பிட்ற டேஸ்ட் அப்படியே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.